அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன் என்றவரே. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அமைதியில்லா என் குடும்பத்திலே உம் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா. அமைதியில்லா என் குடும்பத்திலே உம் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. சுமைகளாலே நான் சோர்ந்து போனேன், எந்த சுமைகளை இறக்க வேண்டும் அப்பா. சுமைகளாலே நான் சோர்ந்து போனேன், எந்த சுமைகளை இறக்க வேண்டும் அப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா. உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன். உன் மன்றாட்டை கேட்டேன். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். திருப்பாடல் 34:18. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரின் வாழ்விலும் செயலாற்றக்கூடியவர். படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஒவ்வொருவரின் வாழ்விலும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் மனிதர்களை அன்பு செய்து கொண்டிருப்பார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இன்று வரை ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். இன்று நாம் கேட்ட அந்த இறைவார்த்தை, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வோடு நாம் இணைத்து சிந்தித்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தோல்விகளை சந்திக்கும் போதும், சோதனைகளை எதிர்கொள்ளும் போதும், துன்பங்களை சந்திக்கும் போதும், எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கின்ற போதும் சோர்வுற்று மனத்தளர்ச்சி அடைந்து என்ன செய்வது, எவ்வாறு செயல்படுவது என்று அறியாத நிலையில் தனிமையில் நிற்கும் போதெல்லாம் நமக்கொரு துணையாக, நம்முடைய மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக, நம்மோடு உடனிருப்பவராக,
நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது. ஆதரவற்ற நிலையில், துணையற்ற நிலையில் நாம் இருக்கும் போதெல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். தோல்விகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் கண்டு உடைந்து அமர்ந்து விடாதே. நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நான் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோர்வுற தேவையில்லை என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தளர்ச்சி அடையும் போதெல்லாம் நம்மை திடப்படுத்திய ஆண்டவர், நம்மோடு உடனிருந்து தைரியத்தை கொடுத்து வழி நடத்திய ஆண்டவர், நம்மோடு எல்லா நிலைகளிலும் துணையாக இருந்து நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய அந்த உடனிருப்பையும் பராமரிப்பையும் நாம் தளர்ச்சி அடையும் போது, சோர்வரும் போது நம்மை திடப்படுத்தி ஊக்கமூட்டி வழிநடத்தி அந்த ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையில் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்த தருணங்களில் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றாரோ, அதே போல நாமும் இந்த சமூகத்தில் நம்முடன் வாழக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளும் போது, உடைந்து அவர்கள் அமரும் போது, இழப்புகளை சந்திக்கும் போது அவர்கள் உடைந்து அமரும் போது, அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களோடு உடனிருந்து அவர்களை திடப்படுத்தக்கூடியவர்களாக நான் இருக்கின்றேன், எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நேர்மறையான வார்த்தைகளை கூறி நம்முடன் வாழக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தி வழி நடத்த அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் வழி நடத்தும் போதுதான் நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வு நமக்கு உணர்த்தப்படும். எனவே அந்த உணர்வோடு வாழ சிறிய ஜெபத்தை முன்னெடுப்போம். அன்பு இயேசுவே, இதுநாள் வரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்வுற்று தளர்ச்சி அடையும் போதெல்லாம் எங்களோடு உடனிருந்து எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதித்து எங்களோடு உடன் பயணித்து எங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து மன துணிவை கொடுத்து, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்ற உம்முடைய அந்த நேர்மறையான வார்த்தைகளின் வழியாக எங்களை ஊக்கமூட்டி வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையில் பல நேரங்களில் நீர் எங்களோடு உடனிருந்தீர் என்பதனை மறந்து உம்முடைய உடனிருப்பை புறக்கணித்துவிட்டு நாங்கள் சென்ற அந்த நேரத்திற்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். வரக்கூடிய நாட்களெல்லாம் உம்முடைய உடனிருப்பை நிறைவாக உணரக்கூடியவர்களாகவும், அதை உணர்வதோடு மட்டும் நாங்கள் நின்று விடாமல் அந்த உடனிருப்பை பிறருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாகவும், பிறருடைய துன்பங்களிலும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களாகவும் வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் நிறைவாக தந்து எங்களை வழி நடத்தியருளும் நல்ல பிதாவே, ஆமீன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் பரிசுத்தரே கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.